என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ கண்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நன்றாக யோசித்துப்பார். நீயா காரணமாக இருந்தாயா, இல்லை மற்றவர்கள் காரணமாக இருந்தார்களா என்று ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை வரக்கூடாது என்று நீதான் ஏதேதோ விஷயத்தை செய்வாய். ஆனால் அது வேறொருவருடைய ரூபத்தில் பிரச்சனை எங்கிருந்துதான் வருகிறது என்றே தெரியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் பிரச்சனைகள் மற்றவரால் தான் வருகிறது. இப்பொழுதும் அதே போலத்தான் வேறொரு நபர், நன்றாக பரிச்சயமான ஒரு நபரின் மூலமாகத்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது. முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா தங்கமே? வாழ்வில் யாராக இருந்தாலும் நம்ப கூடாது. ஏதாவது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே உனக்கு நம்பிக்கையை நிலையாக வைத்திருக்கிறார்கள் என்றாலும் சரிதான். இவர் எப்பொழுதும் என்னை ஏமாற்றவே மாட்டார், இவர் எப்பொழுதுமே எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் என்று மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒருவர் உன் மனதில் நிலைநாட்டி இருக்கிறார் என்றாலும் எப்பொழுதும் முழுமையாக நம்பி ஏமாந்து விடாதே. எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பார்வை மட்டும் வைத்துக்கொள். சந்தேகப்படி என்று சொல்லவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பார்வையை மற்றவர்கள் மீது வைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன். உன்னை தேடி ஒரு நபர், நெருங்கிய நபர் நாளை வருகிறார். நிச்சயமாக அந்த நபர் கொண்டு வரும் பொருளை தயவு செய்து வாங்கிவிடாதே. அது இனிப்பான பலகாரமாக இருக்கும், கார பலகாரமாக இருக்கும், கோவிலில் கொடுத்த 90ஆக இருக்கும், இல்லை பத்திரிகையில் வைத்திருக்கும், பத்திரிகை வைக்கும் வரும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரமாக கூட இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலேயும் சண்டையை போட்டுவிட்டு திரும்பவும் வந்து ஒருவன் சேருகிறான் என்றால் அவன் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் தயவு செய்து வாங்காதே. அதுவே உன் மீது பாசமாக ஒருவர் இருக்கிறார், எப்பொழுதுமே உன்னுடைய நலனை பற்றி அதிகமாக உன்னிடம் பேசிக்கொண்டு இருப்பார் என்றால் அவர்கள் கொடுப்பது எல்லாம் வாங்கி நீ உண்ணலாம். அதுவே சரியாக தெரிந்து கொள். அதுவே உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும் என்று சண்டை போட்டுவிட்டு தேவையே இல்லாமல் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டு போய் திடீரென்று வந்து சேரும் உறவோடு தயவு செய்து நீ சேராமல் இருப்பதுதான் நல்லது. அவன் என்ன நோக்கத்தில் வருகிறான், ஏது பேசுகிறான் என்பது தெரியாது. உன்னுடைய சுற்று வட்டாரத்தில் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு சிலர் சொல்வார்கள், இவன் ஏன் திடீரென்று வந்தான் தெரியவில்லை, என்னுடைய உறவில் இருப்பவன், அவன் வந்துவிட்டு போனதிலிருந்துதான் சரியே இல்லை, அவன் என்ன செய்தான் என்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்வார்கள். சரியா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். நீ தோற்று போக கூடாது, யாரிடமும் மாட்டிக்கொள்ள கூடாது, எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று நான் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிறேன். தேவைப்படும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். ஆனால் நான் உனக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு விஷயம், நாளுக்கு நாள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் எப்பொழுதாவது இன்று என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய மனமானது மிகவும் சோர்ந்து விட்டது, ஏற்கனவே நான் நிறைய செய்து விட்டேன், இன்னும் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சோர்ந்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நீ சோர்ந்து விட்டால் நீ செய்யக்கூடிய காரியத்தை மற்றவர் வந்து செய்ய போவது கிடையாது. மற்றவன் எப்பொழுதுமே அலட்சியம்தான் காட்டுவான் உன்னுடைய வாழ்க்கையில். நீ எப்பொழுதும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பக்கூடாது. இதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காலம் உனக்கு மிகப்பெரிய அதிகமான பாடத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இருக்கிறது. உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் வேண்டுமோ எல்லாமே நான் தருவேன். பொறுப்பான ஒரு அப்பாவாக நான் இருப்பேன். நீ யோசிக்கலாம், சாய் எனக்கு ஏன் சாய் எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள்
நேருவன். நீ ஏன் எனக்கு மட்டும் எந்த ஒரு லீலையும் செய்வது இல்லை என்று யோசிக்கலாம். அதற்கெல்லாம் கூடிய விரைவாக பதில் கிடைக்கும். சீக்கிரமாக உனக்கு லீலையை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் நான் மீண்டும் மீண்டும் உன்னை பிரம்மாண்டமாக கொண்டு வருவேன். முதல் அடி, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் செய்ய போகிறாய். இதை தடுப்பதற்கு நிறைய பேர் உன்னை தோற்கடிக்கும் அளவுக்கு எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனால் எதையுமே நீ மனதால் ஐயோ இவர்கள் என்னை இப்படி செய்து விட்டார்களே, நம்பினேனே, ஆனால் இவர்கள் இப்படி என்னை தோற்கடித்து விட்டார்களே, வீடு தேடி வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து விட்டானே, இவன் கெட்டவன் என்று தெரியாமல் ஏதோ செய்து வந்திருக்கிறான் என்று தெரியாமல் இவன் கொடுத்த பலகாரத்தை தின்று விட்டேன், அதற்கு பிறகு கோயில் என்று சொன்னானே அதனால் தானே பொட்டு வைத்துக் கொண்டேன் என்று பழக வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பு இருந்தால் எல்லாமே சாதகமாக இருக்கும். உனக்கு சாதகமாக எல்லாமே இருக்கும். சுதாரிப்பு மட்டும்தான் எப்பொழுதுமே உனக்கு தேவை. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று எனக்கு ஓய்வு வேண்டும் என்று நினைத்துப்பார். அந்தந்த வேலை அப்படியே தான் இருக்கும். யாருமே உனக்காக வந்து உதவியும் செய்ய மாட்டார்கள். யாருமே வந்து உனக்காக உனக்கு இன்று உடம்பு சரியில்லையா, உனக்கான வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். அதனால் மனதளவில் எப்பொழுதும் சோர்ந்து விடாதே. எல்லா நேரத்திலேயும் தெளிவாக இருந்து கொள். எல்லா நேரத்திலேயும் மிக மிக பத்திரமாக இருந்து கொண்டாலே போதும். வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும். கண்மணியே, உன்னுடைய சாய் ஆகிய நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உனக்காகவே காத்து வைத்திருக்கிறேன். எதிர்பார்த்த நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு நடக்காத பொழுது நீ பயப்படுகிறாய். ஆனால் இனி வரும் காலம் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்பது இத்தனை நாள் நீ என்னிடம் சொல்லாமல் இருந்தாய். ஆனால் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லாருக்கும் மத்தியில் நான் தோற்று நின்றேன். ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் மத்தியில் நான் ஜெயித்து நிற்க வேண்டும். அதை எல்லோரும் பார்க்க வேண்டும். இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நபர்கள் எல்லோரும் நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையை இனிமேல் யாராலும் எதுவும் செய்ய முடியாதது போல என்று தெரித்து ஓட வேண்டும் என்று நினைக்கிறேன். தங்கமே, கண்டிப்பாக அம்மா, உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் எப்பொழுதும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தெரித்து ஓட வைக்கிறேன். எந்த நபரையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய விட்டு அதன் மூலமாக கஷ்டத்தை ஒருபொழுதும் கொடுக்க மாட்டேன். அமைதியான வாழ்க்கையை வாழ தயாராக. எல்லா விஷயத்திலேயும் எல்லா நிமிஷமும் உனக்கு துணையும் உனக்கான அனைத்து விஷயங்களும் பாதுகாப்பாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இன்று மட்டுமல்ல, இந்த சாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இந்த சாய்க்கு உன்னை அதிகமாக பிடிக்கும். அதனால்தான் ஒருவன் உன்னை மிகப்பெரிய துரோகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வருகிறார் என்பதையுமே நான் சொல்லிவிட்டேன். நம்புங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். தெய்வத்தை நம்பும் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே தெய்வமானது காவல் காத்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு நடுவே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் நீங்கள் தான். எல்லாம் இனி நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.